கையை பிடிச்சி ஐயோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ரிமோட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு ஸ்பெஷலான பர்சன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையை அப்படி அசைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா மைண்ட்லேருந்து ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகிற சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வழியாக போயிட்டு இந்த கையில் இருக்கிற மசில்ஸை டைட் பண்ணி கையை அப்படி மடக்க வைக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா டென்ஸ் யூனிட் அப்படிங்கிற டிவைஸை யூஸ் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மூலமே நம்ம அந்த கையை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லையும் இருக்கக்கூடிய யூசர் மேனுவல் தான். இது நம்ம வந்து எப்போதும் படிக்க போகிறது கிடையாது. ஓரமாக தூக்கி போடணும். ஸோ ஓரமாக தூக்கி கடா செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பேட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் யூனிட்ல ரொம்ப முக்கியமான பொருள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே நமக்கு இன்னும் 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ பேட்ஸ் இந்த ரிமோட்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் உள்ளே இருக்குது, வெளில எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்து கலைஞர் டிவி ரிமோட் மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கான டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். பேக்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ பேட்ஸை பார்த்தீங்கன்னா கையில் இது போல் 2 இடத்துல ஒட்டிக்கிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா ரிமோட்லேருந்து வரக்கூடிய லெங்த் ஒயரை பார்த்தீங்கன்னா இது கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட்லேருந்து பவரை கொடுத்து கையை மூவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா மசாஜ், பீட்டு, ஹெட் அப்படின்னு 3 டைப்பான மோட்ஸ் இருக்குது. 3 டைப் மோட்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 6 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாஜ் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, கையை பாரு, என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விரல் ஆட்டோமேட்டிக்காக மடங்குது. பாருங்க நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டு மோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ நீங்களும் நல்லா பாருங்கள், இதே தொட்டிக்கிற மாதிரி கை நல்லா துடிச்சிட்டே இருக்கு பாருங்க. நான் எதுவுமே பண்ணல, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்லேருந்து போகிற எலக்ட்ரிசிட்டி தான் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட் மோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ நல்லா பாருங்க, சலையை பிடிச்சி இழுக்குது பாருங்க. பாருங்க நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பிடிச்சி இழுக்குது பாருங்க. ஸோ இந்த ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கையை கண்ட்ரோல் பண்ண முடியல. வலிக்குது. இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷலான பர்சன் கூட தான் ட்ரை பண்ணி பார்க்க வரமா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் சஃபாரி ஃபேம் நம்ம சுப்பு கூட வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறோம். ரெடி தானே சுப்பு? ரெடி தான். ஓகே தான், பண்ணலாம்ல? பண்ணலாம். சுப்போட சேனலை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சுப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரோ பேட்ஸை சுப்போட கையில் ஒட்டிக்கலாம். ரெடி தானே சுப்பு? ஒட்டிடலாம். ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. சுப்பு ஓகே தானே? ஓகே தானே. சப்ளை கொடுவா கொடுங்க. ரெடி? என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணலையே. இப்போ இல்லையே, எதுவுமே ஒன்றும் பண்ணலையா? இப்போ இல்லைண்ணே. இப்போ கையில் விறுவிறுன்னு இப்போதான் லைட்டா கை இது விரல அப்படியே பிடிச்சி உள்ள வர. ஐயோ மடக்குது, கையை தடவை மடக்குது. அது பாருங்க பார்த்துங்க. ரெடியா? 7க்கு போகிறேன், பவர் ஏற்றுற 7க்கு போகிறேன். உடனே பாட்டுக்கு இறத்துக்கு அது எப்போ இறத்துக்குது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ பேட்ஸ் வழியாக வந்து உள்ள கண்டக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து மசில்ஸ் வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து சுப்புக்கு கையெல்லாம் மடங்குது. இந்த சுப்பு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பீட் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாஜ் மோட் ட்ரை பண்ணாமல் பீட் மோட்னா என்னன்னு சொல்லிட்டு வேற சாட்டிச்சு வேற ஒன்றும் பண்ணாது, பயப்படாத. ரெடியா? கை என்ன பண்ணுது? அதான் ஆடுது விரலே. எப்பா விட்டு தூக்கி அடிக்குது. இருக்க முடி. இருக்குது கையை காக்கா வலி பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எந்த மாய மந்திரம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டினால தான் பார்த்தீங்கன்னா சுப்போட கையை ஆடிட்டே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஹெட் மோட் ட்ரை பண்ணலாம். ஹெட்டுக்கு இல்லை, ஹெட் மோடு இது ஒரு மாதிரி தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடி அதை விட கொஞ்சம் அதிகமாக அப்படிதான் இருக்கும்.
தெரியுதா அதுவும்? ஒன்றாகல. கையை நல்லா நீட்டு முன்னாடி நீட்டு. எது வரலங்க இன்னும். என்ன இல்லையா இப்போ என்ன அடிக்குது கையை பிடிச்சி பவர் அடிக்குது கொஞ்சம். பைத்தியமாயிடா. அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பைத்தியத்துக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. 30 உள்ள ஒன்றும் பண்ணாது. இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் இருக்குது உள்ள இருக்குது கையை. திரும்ப ட்ரை பண்ணி வைப்போமா? அது வேணாம். 220 வோல்ட் கொடுங்க ப்ரோ. 220 கொடுத்துருமா? சுப்பு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு 10 யூனிட் யூஸ் பண்ணதில்? அந்த மசாஜ்னு ஒரு 3 போட்டிங்க. அது ஓரளவு நார்மலாக இருந்தது. கை லைட்டாக அதுவாக மூடிட்டு இருந்தது. சரி, அடுத்து ஒன்று போட்டிங்க. விட்டு காக்காடி மாதிரி இழுத்துச்சு. இப்படி இருக்கு அந்த பீட்டு மோடு. கடைசியாக போட்டதான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. கையை மடக்கி கொண்டு வந்துடும். விறுக்குன்னு இருக்குது. என்ன பவராக இருக்குது, தாங்க முடியல. கையில ஒன்றாக நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நானும் சுப்பும் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரெடியான சுப்பு? ரெடி. பார் கொடுப்பா. 2 பேரும் ஈக்குவல் பார் தான் கொடுக்க போகிறேன். என்ன மோடு குக்கே? மசாஜ், பீட்டு, ஹெட்டு எது வேணா வைங்க. ஓகே, பீட்டு கொடுத்துரும். ரெடி? பார்க்குறேன் பவர் உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்க, எனக்கு எப்படி இருக்கீங்க. ரெடியா? 4 எனக்கு உங்ககிட்ட இதே நான் வந்துட்டு ஈக்கல நான் 4 2 இருக்கு. அதான் மொத்தம் என்ன ஏமாத்திருக்கேன் எப்படி? இல்லடா, கை வர மாட்டேங்க எனக்கு. 6க்கு போகுது. வந்துட்டு வேறு கையை வரும். காய்ஸ் பாருங்க, நான் கையை ஒன்றுமே காட்ட மாட்டேது எனக்கு. 8க்கு போயிட்டாங்க மாமா. 7 8க்கு ஏமாத்துறாங்க. அது இல்லடா, ஒரே சண்டை இருக்கு. கை 2 பக்கம் ஒரே கை தான் மாட்டோம் நாங்கள். காய்ஸ் பாருங்க, நான் கை எந்தமே பண்ணல. வேற ஆட்டோமேட்டிக்காக பாருங்க. ஸோ உனக்கு ஒன்றும் ஆகலையா? ஆகுது. பவர் ஏற்றுக்கிட்டு ஆகதான் தெரியாது. ஒரே பவர் உங்களுக்கு ஏற்றுங்க. அந்த எனக்கு 8. அதே 2 பேருக்கும் 8 தான். 8 ஏதோ காக்காளி அந்த மாதிரி தரக்கு ஆட்டம் அந்த மாதிரி. இதில் தான் எழுதுறதா? இதெல்லாம் எழுதணும். ஸோ அடுத்து மசாஜ் மட்டும் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பவர் ஏற்றிட்டு எனக்கு கை மடக்காம வரா. நீங்க ப்ரோ எனக்கு 10க்கு விட்டு நிறுத்து. எது சின்ன பிள்ளை கம்மு நிற்கிறான், உனக்கெல்லாம் இவ்வளோ சத்தம் அப்படின்னு நீங்கள் மனசில் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. பட் உண்மை என்னன்னா, அவனோட ஸ்ட்ரென்த்து வேற, என்னோட ஸ்ட்ரென்த்து வேற. எனக்கு பவர் அதிகமாக்குறாங்க இவங்க. இல்லடா, ஐயோ எப்படா தாங்கண்ணே. சூப்பர். அடுத்ததா ஹெட் மோடு. சும்மா தலை தெறிக்க போகிறாரு போது பார்த்துக்க. 1 ஹெட் கொடுத்துட்டேன். 2 ஆரம்பிக்குது. இப்போ 4 ஆரம்பிக்குது. 4 ஆஃப் ஆயிட்டு. 4 இங்கே பாரு எங்கே ஆஃப் ஆகுது. 5 இதுக்குது கை விட்டு இருக்குதுப்பா. அது நல்லதாக வச்சுங்க. அது 7 போவா? ஏடா அதிகமாகுது. போக 6 வச்சிருக்கேன். அதிகபட்சம் எத்தனை இருக்கும் இதுல? 10 தான் இருக்கு. 10 தான் இருக்கா? போயிடுமா 10க்கு? எதுக்கு கட்டெல்லாம் அடிச்சு ஒரு 7 பார்த்துக்கடா. பாரு கைய எத்தனை இப்போ இருக்கு? இப்போ வந்து 8 இருக்குடா. உனக்கு 8 எனக்கு 8. சுருக்குன்னு குத்துது. இப்போ கொஞ்சம் அதிகமாக காய்ஸ் பாருங்க, கையை என்னால மடக்க முடியல. சுருக்குன்னு குத்துது. வேற இரத்த அடிக்கிற மாதிரி வருது. எத்தனை அடிக்குது உள்ள இருந்து? இரத்த அடிக்குது. இப்போ கொஞ்சம் மோட்ரு அடிச்சிருச்சு. மோட்ரு கரண்ட் முடியல. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் எதுவும் பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு வலிக்குது. சுப்பு உனக்கு வலிச்சுதா? நல்லா இருக்கும். உனக்கே இருக்குது. அப்படிலாம் விட முடியாது. இன்னும் நிறைய வேலை இருக்குது. நிறைய இருக்குதா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுப்புவோட சேர்ந்து இதே மிஷன் மாட்டிட்டு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காசு கொடுத்து ஏன்டா உங்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான். உங்களுக்கு ஃபன்னாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுறோம். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பர்பஸ் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. பெயின் ரிலீஃபருக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சுப்பு கூட சேர்ந்து உங்களுக்கு ஃபன்னாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பில் தண்ணி வச்சிருக்கோம். நம்ம 10 யூனிட்ல பார்த்தீங்கன்னா 8 பவர் வச்சுக்கிட்டு ஹெட் மோட போட்டுட்டு யார் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். சூப்பர். ரெடி தானே? பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ல பார்த்தீங்கன்னா 8 பவர் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். வச்சிட்டீங்களா? வச்சுட்டேன். நல்லா கரெக்டாக இருக்குது. பார்த்துக்க சந்தேகம் இல்லை. ரெடி? ஆன் பண்ண பிறகு தான் தண்ணியை படுக்கணும். ரெடி? ஆன் பண்ணிட்டீங்களா? ஒன்று பவரில் அடிச்சு தூக்க போது பாருங்க. கப்பு எங்கே பிறக்க போது இல்லை. ஐயோ ஐயோ ஆஃப் பண்ணுங்க. ஏற்றிட்டாங்க.
ஐயோ குடிச்சிட்டா சுப்புமா வேற லெவல் பண்றான். என்னோட முடியல, அவன் வலிக்குதான், அவன் கை விறுவிறுக்குது. கையில உள்ள கப்போட நிலைமை பாருங்க, என்னோட விரல பாருங்க எப்படி இருக்குன்னு. அது நடந்துட்டே இருக்கும்போது வலிச்சுட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா. விரல என்ன நிமித்தவே முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டா இருக்குது. சுப்பு உனக்கு கை காட்டு மேல கொஞ்சம் இருக்கணும்னாலே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நம்மளா அது இது ஒண்ணு நம்மளா எடுத்தோம்னா நம்ம கை வலிக்குது. அதுவா போற வரைக்கும் போட்டுறணும் உங்களுக்கு. இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீலை கொடுக்காது. அதை நீங்கள் இந்த ரியலாக ஆஃப் பண்ணுறா. ஐயோ இங்கே வலிக்குது. ட்ரை பண்ணி பாருங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சிடலாம். சுப்பு போதுமா சுப்பு? இன்னும் கொஞ்சம் ஷாக் கொடுங்க. போது மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோலாம் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுது கேமரா தமிழ்குடன் பாலா, சுப்பு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். வாங்க போவோம். எடுத்து போட்டுமா? ரெண்டுத்துலயும் ஒரே தான். பரதநாட்டியம் கையில ஏத்திட்டு கையில ஆஃப் பண்றதுக்கு வெளியே ஏத்தி சாமி சாமி எடுத்து போச்சு, அவ்வளவுதான். அதில் நம்மளை எடுத்துக்க சுப்போட பண்ணாட்டா குறைச்சிட்டேன். இருங்க, அடுத்த மூடு. அவ்வளோதான், இத்தனை